ஒரு பழம் சாப்பிட்டதுக்காக ஒரு பெண்ணுக்கு மரண தண்டனை கொடுத்த மன்னன் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆரம்ப காலங்களில் ஆனைமலையை நன்னன் என்ற மன்னன் ஆட்சி செய்தான். அவனுக்கு ஒரு மாமரம் ரொம்ப புனிதம். அதனால் அந்த மரத்தின் கனியை யாரும் தொடக்கூடாது என்று கடுமையான கட்டளை போட்டிருந்தான். அப்படி இருந்த நேரத்தில்தான் ஒரு நாள் பசி தாங்க முடியாமல் ஒரு ஏழைப் பெண் அந்த மரத்தின் கீழே விழுந்திருந்த ஒரு பழத்தை எடுத்துச் சாப்பிட்டாள். அவளுக்குத் தெரியாது அது அரசன் பாதுகாத்த மரம் என்று. ஆனால் அதற்குப் பிறகு விஷயம் மன்னனிடம் சென்றது. அதனால் கோபமடைந்த நன்னன், என் கட்டளை மீறப்பட்டது என்று கூறி அவளுக்கு மரண தண்டனை விதித்தான். அப்படித்தான் ஒரு பழத்துக்காக ஒரு உயிர் பலியானது. ஆனால் அதோடு எல்லாம் முடிஞ்சிடல. அவள் உயிர் பிரிந்ததற்குப் பிறகு அந்த மண்ணில் அமைதி இல்லாமல் போனது. அதன் பிறகு அநீதி, அநீதி. இரவு நேரங்களில் விசித்திரமான சம்பவங்கள் நடந்தன. மக்கள் மனதில் பயம் அதிகரித்தது. அதனால் மக்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள், அவள் கோபமாக இருக்கிறாள். பின்னர் மெதுவாக உண்மை புரிந்தது. அது சாதாரண பேயின் கோபமல்ல. அநீதிக்கெதிராக எழுந்த சக்தி. அதனால் மக்கள் முடிவு செய்தார்கள் அவளை சாந்தப்படுத்த வேண்டும் என்று. அந்த நாளிலிருந்து ஆழியாரும் உப்பர் ஓடையும் சேரும் மயானப் பகுதியில் அவளை அமர வைத்தார்கள். அவளுக்கு ஒரு பெயர் வைத்தார்கள், மாசாணி. நீங்கள் நினைக்கிறது கரெக்டான். இது புகழ்பெற்ற மாதாணியம்மன் கோயிலோட தல வரலாறு. அன்றிலிருந்து இன்று வரை தீர்க்கப்படாத குறைகள், அநீதியால் துன்பப்படும் மனங்கள் அவள் முன் வந்து நிற்கின்றன. ஒருமுறை அவள் சன்னதிக்கு சென்று பாருங்கள். அவள் நீதியின் சக்தியை அனுபவமாக உணர்வீர்கள். மாசாணி அம்மன் உங்களுக்கு பிடிக்கும்னா மாசாணி அம்மன் என்று கமெண்ட்ஸ்ல எழுதுங்கள். அவள் அருளை அனுபவிச்சிருந்தா உங்கள் அனுபவத்தையும் கமெண்ட்ஸ்ல பகிருங்கள்.